யோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியா. யோ உன சுத்துங்கடா. ஐயோ வரண்ணா சீக்கிரம்ண்ணா. ஸ்டார்ட் ஆயிடும் பாக்குறேன்பா. என்ன உங்ககிட்ட கிடைக்க கூடாதுண்ணா. என்ன பண்றேனோ டேய் அவன் அடிச்சு போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடலாம்டா. உடனே போய் வர்மா ஆபீஸ்ல பணத்தை கட்டணுமே. அந்த குழந்தை விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். குரு நம்ம பேச்சை கேட்டாதானே. உங்க குரு என்ன பண்றாரு? அவர் குரு கொடுத்த சக்திய குழந்தை எப்படி ஜெயிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் குரு கூட பேசுறதுக்கு தியானத்துல இருக்காரு. குருவே, என் முன்னாடி வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். சிஷ்யா, குருவே வந்துட்டீங்களா? நீங்க எனக்கு கொடுத்த சக்திய அந்த குழந்தை ஜெயிச்சிடுச்சு குருவே. நான் தோத்துட்டேன் குருவே, நான் தோத்துட்டேன். என் கூட இருக்கிற அற்ப சிஷ்யர்களே കേവലമാ എന്നെ നനയ്ക്കുന്ന அளவுக்கு എൻ നിലമ ആയിடுச்சு. നീ ആ ശിശുവിന്റെ അടുത്ത് തോറ്റാൽ നിന്റെ ശിഷ്യന്മാർ കൂടെ നിന്നെ ബഹുമാനിക്കില്ല എന്ന് ഞാൻ നിന്നോട് നേരത്തെ പറഞ്ഞതാണ്. നീ വിഷമിക്കണ്ട ശിഷ്യ, ഇപ്പോൾ സമയം ആ ശിശുവിന് അനുകൂലമായതാണ്. ആകെ നടക്കുന്ന விஷயங்களை நாம ஏற்றுதான் ஆகணும் இல்லையா? முட்டாளான தோல்வியை நினைச்சு பேடிப்பான். நீ பேடிக்காத. ആ ശിശുവെ திரும்ப யாகத்தில் இறക്കാൻ என்ன வழின்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல குருவே. நான் இழந்த என் சக்தி எனக்கு திரும்ப வேணும். அந்த சிசுவை திரும்ப பலி கொடுக்கறதுக்கான வழிய நீங்க தான் எனக்கு காட்டணும். சரி, நீ ஒரு ஜோலி செய்ய. இடைவிடாது 9 ദിവസം നമ്മൾ ആരാധിക്കും നീലിയെ നോക്കി മഹായാഗം ചെയ്ത് കടും തവം ചെയ്യും. ആ ശിശുവെ കൊല്ലുന്ന ശക്തി
வரமா கொடுப்பா. உனக்கு கிடைக்கிற சக்தியை கொண்டு சிசுவே யாகத்தில் இறக்கி வதம் செய். அதுக்கப்புறம் நீ எழுந்த சக்தி உன்கிட்ட வந்து சேரும். நீங்க சொல்றபடியே செய்யறேன் குருவே. உங்க வார்த்தை பழிக்கும். என்ன மந்திரவாதியாச்சு? உங்க குரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நீலிய நோக்கி மகா யாகம் எடுத்து கடும் தவம் இருந்தா அபி குழந்தைய பலி கொடுக்கிற சக்திய நீலி எனக்கு வரமா கொடுப்பான்னு என் குரு சொன்னாரு. சீக்கிரம் உங்க குரு சொன்னத செய்யுங்க மந்திரவாதி. எனக்கு அந்த அபி தோக்கணும். அவகிட்ட விட்ட சபதத்துல நான் ஜெயிக்கணும். அபி தோக்கிறது இருக்கட்டும். ஸ்ரீஜா, நீ உடனே போய் உன் அம்மாவை காப்பாத்து. எங்க அம்மாவை நான் காப்பாத்தணுமா? எங்க அம்மாக்கு என்னாச்சு? அபி குழந்தை உன் அம்மாவை அப்பாடா, எப்படியும் ஒரு வழியா சண்டை முடிஞ்சிருச்சு. அபி குழந்தைக்கு இப்படி ஒரு சக்தியா? அபி குழந்தையோட சக்தியால மின்சாரத்துல அடிபட்ட உன் அம்மா இப்ப மருத்துவமனையில இருக்காங்க. நீ உடனே போய் அவங்கள பாரு. சரிங்க மந்திரவாதி, நான் கிளம்புறேன். போ. நம்ம குரு யாகம் எடுத்து நீலி கிட்ட வரவாங்கன்னா கூட அபியோட குழந்தைய கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலப்பா. நம்ம கிட்ட பாப்பாவை வாங்கிட்டு போனவங்க புரோக்கரோட ஆளா மட்டும் இருந்துடக்கூடாது. கடவுளே, பாப்பாக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. பாப்பா திரும்ப கிடைச்சிடணும். பாப்பாவோட அப்பா ரொம்ப பாவம். பாப்பாவை தவற விட்ட நானே எப்படியாவது பாப்பாவை மீட்டு அந்த அண்ணன் கிட்ட கொடுத்துடணும். பாப்பாவை இத்தனை நாள் பாதுகாத்து கடைசி நேரத்துல தவற விட்டுட்டனே. பாவம் அபி வேற அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப அபிக்கு வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. சரி, போன் எடுத்து அபி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிப்போம். ஹலோ மங்கா, அபி, நீ பாப்பாவை தேடி எங்கேயும் போக வேண்டாம். அபி, என்ன சொல்ற? ஆமா, நீ தப்பான ஆளுங்க கிட்ட பாப்பாவை கொடுத்த விஷயம் எனக்கு தெரியும். நீ எதுக்கு தப்பான ஆளுங்க கிட்ட எல்லாம் பாப்பாவை குடுக்கற? அது வந்து அபி, எனக்கு எல்லாமே தெரியும் மங்கா. நீ பாப்பாவை குடுக்கறேன்னு கொடுத்துட்டு பக்கத்துல எங்கேயோ போயிருக்க. ஆனா அவங்க பாப்பாவே தூக்கிட்டு ஓட பாத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி அபிக்கு தெரியும்? எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா? உன்கிட்ட இருந்து பாப்பாவை தூக்கிட்டு போனவங்கள நான் பாத்துட்டேன் மங்கா. அபி, நீ என்ன சொல்ற? பாப்பாவை நீ பாத்துட்டியா? ஆமா, நான் பாத்துட்டேன். அவங்கள பிடிச்சு அவங்க கிட்ட இருந்து பாப்பாவை எப்படியாவது வாங்கிடு அபி. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நான் பாப்பாவை காப்பாத்திட்டு தான் உனக்கு போனே பண்ணேன். பாப்பா என்கிட்ட பத்திரமா தான் இருக்கா. அபி, பாப்பாவை தெரியாத ஆளுங்க கிட்ட கொடுத்து நான் ஏமாற பார்த்தேன். ஆனா நீ மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் அபி. பாப்பாவை காப்பாத்தினதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? பாப்பாவுக்கு ஒரு ஆபத்துனா அபி உடனே சாமி மாதிரி வந்து நின்னு
பாப்பாவை காப்பாத்துவா. அபி, உண்மையிலேயே நீயும் பாப்பாக்கு ஒரு அம்மா தான். சரி அபி, நீ இப்ப எங்க இருக்க? நான் பாப்பாவோட ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆசிரமத்துக்கு போய் அபிய பார்த்து பாப்பா அப்பாவை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி பாப்பாவா அந்த அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடணும். பாவம் அந்த அண்ணன். அபி, சொல்லு மங்கா. நீ ஆசிரமத்துல போய் இரு, நானும் ஆசிரமத்துக்கு வந்துடுறேன். சரி வா மங்கா. சரி அபி. ஆசிரமத்துக்கு போலாமா? கடவுளே, பாப்பா நல்லபடியா கிடைச்சிருச்சு. உனக்கு ரொம்ப நன்றி. பழனி, நீங்க கொஞ்சம் உள்ள இமிடியேட்டா வாங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். பழனி, வர்மா சார் சென்னை ஏர்போர்ட்டுக்கு மும்பைல இருந்து நேரம் வந்து இறங்கியிருப்பாரு. அவரை பிக்கப் பண்ண கார் அனுப்பிச்சாச்சா? காலையிலேயே ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பி வர்மா சாரும் அவர் டாக்டர் வந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? அவர் எதுக்காக பொண்ணை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வராரு? அதுவா சார், வர்மா சாரும் அவரோட பொண்ணும் சென்னையில இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் நம்ம ஆபீஸ் வரதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். ஓஹோ. அப்புறம் சார் அபிக்கு ஃபோன் பண்ணி கேஸ் எடுத்துட்டு 5 மணிக்கே வர சொல்லி சொன்னாரு சார். சரி சரி, நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க, நான் தேங்க்யூ சார். டாட். எஸ் பேபி. இன்னைக்கு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வந்துட்டு வேற ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன டாட்? ரவீனா, இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? என்ன டாட் நடக்க போகுது? இதம்மா நடக்க போகுது. டாட், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எஸ் பேபி. இதெல்லாம் எனக்காகவா செய்றீங்க? உன்னோட சந்தோஷத்துக்காக நான் யார வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா யுவர் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பெஷல் டாட்டர். தேங்க்யூ டாட். ஃபோன் நம்பர் வாங்கினாடு. மங்கா குழந்தைய வாங்கினோன்னு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேனே. ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. மங்காட்ட நம்ம நம்பர் கொடுத்தப்பவே நம்மளும் ஃபோன் நம்பரை வாங்கியிருக்கணும். இந்த ரவுடிட்டேந்து பணத்தை பிடுங்காம விட்டா ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல அபி கண்டிப்பா தோத்துருவா. அந்த பதட்டத்துல ஃபோன் நம்பரை வாங்காம ரவுடிங்களை துரத்த போயிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? கண்டிப்பா மங்கா ஃபோன் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஆசிரமத்துக்கு வந்து பாப்பாவை வாங்கிக்க சொல்லிடலாமா? ஷுஷு, மணி 4 காலம் ஆயிடுச்சே. இந்நேரம் அபி அவளோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்திருப்பாளே. உடனே வீட்டுக்கு போய் அபியை கூட்டு வர்மா ஃபைனான்ஸ் கிளம்பிட வேண்டியதா. என்ன புது நம்பரா இருக்கு? மங்காவா இருக்குமோ? ஹலோ, சஞ்சீவ் சாரா? என்ன இது? அந்த அண்ணனுக்கு கால் பண்ண நம்பர் பிஸினே வருது. ஆமா சார். நீங்க? வர்மா ஃபைனான்ஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். வர்மா சார் சென்னைக்கு சீக்கிரமே வந்துட்டாரு. 6 மணிக்கு உங்களை பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருல, அதை 5 மணிக்கே மாத்திட்டாரு.
என்ன அந்த அண்ணன் போன் பிஸியாவே இருக்கு? சார் நீங்க கரெக்டா 5 மணிக்கு கேஷோட ஆபீஸ்க்கு வந்துருங்க. சாரையே பார்த்து நீங்க பணத்தை செட்டில் பண்ணிடலாம். என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சுல? சார் ரெடி ஆயிடுச்சு சார். சரி, ஆசிரமம் போய் பாப்பாவை பார்த்துட்டு அப்புறமா அந்த அண்ணனுக்கு போன் பண்ணி ஆசிரமத்துக்கு வர சொல்லலாம். கரெக்டா 5 மணிக்கு ஆபீஸ் வந்துருங்க சார். சரிங்க சார். ஓகே சார். $10 கோடி பணம் கட்டணும். ஆனா 5 கோடி தான் கையில இருக்கு. அபி சொன்ன மாதிரி இந்த 5 கோடியை கொடுத்து வர்மா கிட்ட இன்னும் டைம் வாங்கலாம். ஆமா அபி, எனக்காக இதை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. ஸ்ரீஜா கிட்ட விட்ட சபதத்துல அபி கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கு நீதான்பா துணையா இருக்கணும். இன்னும் இவ்வளவு மிஸ் கால் வந்திருக்கு. ஒருவேளை மங்கா கால் பண்ணிருப்பாளோ? இது நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை மங்கா இருக்கிற இடத்துல டவர் இல்லையோ? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கிளம்பலாம். அபி மங்காவை பார்த்து பேசி பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு போனா. அபி மங்காவை பார்த்தாலா இல்லையா எதுவுமே தெரியலையே. சுமதி அம்மா, அம்மா வாங்க. அபி அபி, பாப்பாவை நீ சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்ட. ஆமாம்மா, பாப்பா நம்ம கிட்டயே வந்துருச்சு. அபி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மங்கா எங்க? மங்கா ஒரு வேலையா போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மங்கா வந்துருவா. ஓ, மங்கா பாப்பாவ அவ கூட ஊருக்கு தூக்கிட்டு போயே தீர்வேன்னு பிடிவாதமா இருந்து பாப்பாவை தூக்கிட்டு போனா. இப்ப நீ போய் கேட்டதும் மங்கா பாப்பாவை உன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாளா? மங்கா மனசு மாற அளவுக்கு உனக்கும் மங்காவுக்கும் நடுவுல என்ன நடந்தது? அது வந்து சுமதி அம்மா, குழந்தைக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, என் குழந்தைய கொல்றதுக்கு நிறைய பேர் இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. மங்கா தப்பான ஆளுங்க கிட்ட பாப்பாவை கொடுத்து ஏமாந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அது பாப்பாக்கு தான் திரும்ப ஆபத்தா இருக்கும். என்ன அபி, ஏதோ சொல்ல வந்து ஆனா சொல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சுமதி அம்மா. சரி அபி, நீங்க மங்காவை பார்த்து என்ன பேசுனீங்க? மங்கா எப்படி பாப்பா உங்ககிட்ட திரும்ப அனுப்புனாங்க? அது என்னால பாப்பாவை பிரிஞ்சிருக்க முடியாத விஷயத்த மங்கா புரிஞ்சுக்கிட்டா. அதான் பாப்பா திரும்ப நம்ம கிட்டே வந்துருச்சு. ஐயோ, நேரம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு வர்மா பினான்ஸ்க்கு போகணும். சஞ்சய் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பானே. சரி சுமதி அம்மா,
நான் இப்போ வர்மா ஃபினான்ஸ்க்கு போகணும். நான் இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும். ஆமால, நீ கடனை கட்டுறதுக்கு வர்மா ஃபைனான்ஸ்க்கு போகணும்னு சொன்னல. சரி இந்தாங்க, பாப்பாவை பிடிங்க. கொடு. சரிம்மா, நான் வரேன். மங்கா வந்தா கண்டிப்பா சொல்லிடுங்க. சரி, வரேன் பாப்பா. வரேன் கலை. சரி அபி. வரேன்டா செல்லம். பாப்பாவை தொலைச்ச சோகத்துல இத்தனை நாளா அந்த அண்ணனும் அவங்க பொண்டாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாவம். முதல்ல ஆசிரமத்துக்கு வர சொல்லான்னு அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலான்னா ஃபோன் பிஸியாவே இருந்துச்சு. சரி, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஏய் மங்கா,